எப்போதும் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பதுதான் சிறந்த ஆளுமை. நடுநிலைமை என்று ஒன்று கிடையாது. சமனில்லாத சமூக கட்டமைப்பில் நடுவு நிலைமை என்பது கிடையாது. நியூட்ரல் பொசிஷன் என்பது பொய், அது ஃபேக். ஒன்று ஆதிக்கம் செய்கிறவர்களின் பக்கம் நிற்கணும், அப்படி இல்லைன்னா பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்கணும். ஏன்னா இங்க ஈக்குவாலிட்டி என்பதுதான் சோசியல் ஸ்ட்ரக்சர். அப்ப சமனற்ற ஒரு சமூக கட்டமைப்பில் எளியவர்களின் பக்கம் நிற்பது, பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பது, சிறுபான்மையினரின் பக்கம் நிற்பது, வல்னரபிள் செக்ஷன்ஸ் அவர்கள் பக்கம் நிற்பது, மார்ஜினலைஸ்ட் செக்ஷன்ஸ் அவங்க பக்கம் நிற்பது, இதுதான் ஜென்யூன், இதுதான் நேர்மை, இதுதான் அறம், இதுதான் உண்மையிலேயே நடுநிலைமை. நான் ரெண்டு பக்கம் இருக்க. ஆட்டுக்கும் ஓனாய்க்கும் யுத்தம் நடக்கிற போது நான் ஆட்டு பக்கமும் பேச மாட்டேன், ஆட்டுக்குட்டி பக்கமும் பேச மாட்டேன், ஓனாய் பக்கமும் பேச மாட்டேன். நான் நடுவில் நிற்பேன்னு சொன்னா நீ ஓனாய்க்கு துணை போவதாக அர்த்தம். ஆட்டுக்குட்டி பலவீனமானது, ஓனாய் அடித்து சாப்பிட்டு விடும். ஓனாய் வலிமையானது. ஆகவே இந்த இடத்தில் ஒருவன் நேர்மையானவன், அறம் உள்ளவன், ஆட்டுக்குட்டியை காப்பாற்றுவதற்காக பேச வேண்டும், அந்த பக்கத்தில் நிற்க வேண்டும். அதை போன்ற அறம் சார்ந்த ஆளுமைகளாக இன்றைக்கு ஊடகத்தலத்திலே நிமிர்ந்து நிற்பவர்கள், மிளிர்ந்து நிற்பவர்கள், நான் சொன்ன இந்த தோழர்கள், அதிலே நம்முடைய கோபிநாத் அவர்கள் இன்றைக்கு வெள்ளி விழா காணுகிறார். இந்த தலத்தில் தான் உள்வாங்கிய கருத்தில் உறுதிப்பாட்டோடு இன்று இருந்து வெள்ளி விழா காண்கிறார். எனக்கு ஒரு புதிய செய்தி என்னவென்றால், ரொம்ப வியப்புக்குரிய ஒரு விஷயம். அவர் ஊடகவியலாளர் என்பதை தாண்டி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கக்கூடிய ஒரு ஆரேட்டர், ஒரு பேச்சாளராக விளங்குகிறார். ஒரு ஊடகவியலாளரிடத்தில் அப்படி ஒரு ஆளுமை இருக்கிறது என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். பலரும் வியப்படையக்கூடிய ஒரு செய்தி, அவர் கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி மாணவர்களிடையே அவர் பேசியது வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு லாஜிக் அவர் வைக்கிறார். நம்மளை ஏமாற்ற பார்க்கிறார்கள். இது இந்த ஆங்கிள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கோணம். ஒரு செய்தியை எப்படி மறுவாசிப்பு செய்வது என்பது இதுதான் மறுவாசிப்பு என்பது. அதாவது வழக்கமாக எல்லாரும் சொல்லிட்டு போயிடுவாங்க, காமராஜர் என்ன படித்தார், எம்ஜிஆர் என்ன படித்தார், ஜெயலலிதா என்ன பெரிய பல்கலைக்கழகம் போனாங்க, கலைஞர் என்ன ஒரு எஸ்எஸ்எல்சி ஃபெயிலானவர், இவர்கள்லாம் வாழ்க்கையில் சாதிக்கவில்லையா என்று போகிற போக்கில் சொல்லிவிட்டு போகிற எத்தனையோ நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கிறோம். அதை இன்னொரு கோணத்தில், சமூக நீதி கோணத்தில் பார்க்கிற ஒரு பார்வை, ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள். அப்படி சொல்றத நீங்க யாரும் அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. பிஹார் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் முன்வக் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணியளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப்களில் ஆன் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.